மணியரசன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, 2-3 பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல மணியரசன்ட்ட கேள்வி எழுப்புறாங்க, இப்படி சீமான் வந்து பெரியார் தாய் அக்கா மகள் இப்படி யாரோட வேணாலும் உறவு வச்சுக்க சொன்னார் பெரியார்னு சீமான் சொல்லிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு வந்து மணியரசன் என்ன சொல்றாருன்னா, நான் பெரியாரோட எல்லா எழுத்துக்களையும் நான் படிச்சவன் இல்லை, எனக்கு தேவையான செய்திகளை என்னுடைய புத்தகத்திற்காக நான் வந்து படிச்சிருக்கிறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து பெரியார் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை விட மோசமாக பெரியார் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா ஒண்ணுங்க, மடையர்களை மன்னித்து விடலாம். இப்போ சீமான் வந்து மடையர் பட்டியலிருந்து இப்போ அயோக்கியர் பட்டியலுக்கு வந்திருக்காரு. இவர் முதல்ல அந்த பட்டியல் இருந்தார், மேல் பட்டியல் இருக்கவர் தான் இவருக்கு அரசியல் தெரியும். சிபிஎம் கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவர், தனி கட்சி நடத்தியவர். ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு செய்தியை பேசக்கூடாது. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பேசக்கூடாது. துணிச்சல், அதாவது சீமானை மிஞ்சிற இவரை விட ஆபத்தான மனிதர் மணியரசன் என்பதுதான் கருத்து. சீமான ஒரு முட்டாள். அவர் சொல்கிற மாதிரி பச்சை மட்டை எடுத்தனால அடித்தா கூட சரியாக போயிடுமா நம்ம தெரியல இவர். ஆனால் அவர் அதற்கப்பும் பேசுவார். அந்த மாதிரி ஆள் மணியரசன் தான் சரியாக கவனிக்க வேண்டிய. என்ன அவருக்கு பின்னால் திட்டம் தெரியல. தமிழ் தேச தந்தை பட்டம் கொடுத்தது அவர் தான். நாமெல்லாம் எப்போ ஒரு தமிழ் தேச சந்தைன்னு சொல்லி ஜாதி ஒழிப்பு வேற சமூக புரட்சியால் தான் சொல்லியிருக்கோம். தமிழ் தேச சந்தை பட்டம் அவர் தான் கொடுத்தா, திருப்பி அவர் தான் வித்ட்ரா பண்ணிட்டார். பெரியாருக்கு கொடுத்து. ஆமாம், அவர் தான். அவர் தமிழ் தேசம் இல்லைன்னா பேச முடியாது, தமிழ் தேசியம் இல்லை எல்லாம் பேசும் அவர் தான். என்ன அடிப்படையில் மாற்றிட்டேன்னு சொல்லணும்ல. என்ன உனக்கு அதில் வந்தது? சீமானை விமர்சனம் பண்ணார். அவருக்கு தமிழர் வரையறை என்பது 1956 நவம்பர் 1க்கு முன்னால் வந்தவன் எல்லாம் தமிழன் தான், அதுக்கு முன்னால் வந்தால் தான் வெளியார் அப்படின்னு ஓரளவுக்கு இதோட வந்து கொஞ்சம் ஒத்துக்கலாம். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த ஆள் இப்போ என்ன திருப்பி அவரும் இவரோ அரசியலே பேசுகிறார். இப்போ நியாயமாக மணியரசனுடைய அரசியல் அறிவாற்றலை வைத்து சீமானை நெறிப்படுத்தியிருக்க வேண்டியவர் அது எழுதினார். சிலதெல்லாம் எழுதினார். சீமானுடைய தப்பு, வரையறை தப்பு, தமிழன் அப்படி சொல்லக்கூடாதுலாம் எழுதினவர் தான். இப்போ சீமான் வழிக்கு அவரு போயிட்டார். ஒரு மூத்த, நீ வந்து பொது உடைமை இயக்கத்தில் படித்தவங்க, தத்துவங்களை படித்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் இருந்தவர், நீங்கள் இப்படி ஒரு மடையனுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு சாதகமாக பேசுறது என்ன அரசியல் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை புரிஞ்சுக்கொள்ள முடியல. அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெரியார் பற்றி வைக்கிறாரு. என்ன எழுத்து சீர்திருத்தம் வந்து பெரியார் பண்ணாரு, அது வந்து பட்டுக்கோட்டை தமிழன் குத்தூசி குருசாமி அவரு தான் செஞ்சாரு, உடனே பெரியார் பேரை போட்டுக்குவீங்களா அப்படின்னு சொல்றாரு. தமிழ் அறிஞர்கள் நடத்திய போராட்டம் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுல போய் பெரியார் சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார், சனியன் என்றார், வேலைக்காரிகிட்ட கூட ஆங்கிலம் பேசு அப்படின்னு சொன்னாரு. இவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம், இவரு தமிழின விரோதி அப்படின்னு சொல்றாரு. சரி, எப்போ வந்து இவரு தான் சீமானுக்கு இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்திருக்குன்னா, உனக்கு அறிவே இப்போ தான் அவருக்கும் வந்திருக்குதா? 2015 அப்புறம் தான் அறிவு வந்தது அவருக்கு. அதுக்கு முந்தைய அறிவு இல்லாத மனிதராக இருந்தாரா? ஒரு கட்சியினுடைய ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவருக்கு கூட அந்த அறிவு இல்லையா அவருக்குன்னு தான் முதல்ல நம்ம கேள்வி கேட்கணும். இந்த கதையெல்லாம் முதல்ல பேசியிருக்கார். சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தியது தமிழறிஞர்கள், இந்திய ஏற்பட அறிஞ்சது அவங்க தான், தனித்தமிழ்நாடு பேசி தமிழறிஞர்கள் தான். பெரியார் வந்து சேர்ந்துக்கிட்டார். இதற்காக நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன், பெரியாருக்கு எதிரான முனைமழுங்கும் வாதங்கள். இந்த 3 செய்திகளில் மணியரசன் சொன்னால் அத்தனையும் பொய் அப்படின்ட்டு. அப்போது தோழர் மணியரசன், இப்போ ஐயா மணியரசன், தோழர் தமிழ் தேசிய பேராசான் மணியரசன். பேராசான் அவரையா? ஆமா, சரி. இவர் பேராசான், அவர் பையன் வந்து ஆசான். அது ஒரு கதை. சரி, அதை விடுங்க. அப்போ எழுதணும். இப்போ இவர் படிச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, குஷ்பு கற்பு ஒரு விவாதம் வந்தது. விவாதம் வந்தபோது நான் வந்து அதில் எழுதுகிறேன். அதில் வந்து நான் பேச்சு, அது உரை, அதாவது குமாரபாளையத்தில் வந்து ஒரு தமிழர் ஒரு பேரால் ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் அதை வந்து குஷ்பு ஒரு விவாதம்னு ஒரு தலைப்பில் போட்டாங்க. அதில் மார்ஸ், நானுங்க, இங்கே சிபிஎம்எல் சங்கர் 4 பேரும் தான் அதில் பேசுகிறோம். அதில் ஏன்னா அப்போ அந்த இதழில் அவர் வந்து எழுதியிருந்தார். அவர் வந்து இப்பொழுது பகுத்தறிவு தடியை தூக்கிட்டு நம்மளை அடிக்க வர்றாங்க. அவர் சுபவியும் அப்போ பேசியிருந்தார். அன்னையும் வச்சு அந்த விமர்சனம்லாம் பண்ணார். அப்போ அதில் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வர்றப்போ, தமிழன் என்பது மொழியை குறிக்கிற சொல்லு, திராவிடன் என்பது இனத்தை குறிக்கிற சொல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு புத்தகம் அப்படி சொல்லியிருந்தேன். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ஒரு புத்தகம் எழுதினார். ஆனால் அது நான் என் உரையில் ஒரு பகுதி, அது ஒரு வரி. நான் பேசுனது பூரா இவருடைய கற்புன்னு சொன்னதுக்கு என்ன இவர் வந்து சில எடுத்துக்காட்டுலாம் எடுத்து சொல்லி எழுதினார். எங்கெல்ஸ் சொல்லியிருக்காருன்னு நான் சொன்னேன். எங்கெல்ஸ் சொன்னதா சொல்கிறதுக்கும் பத்தியை பாரு, பக்கத்தை போராட்டு, அதில் என்ன எழுதியிருக்காருன்னு பாரு அப்படின்லாம் சொல்லி அதில் பேசுகிறேன். அந்த நிகழ்ச்சியில் படித்து காட்டுறேன். அதுக்கு ஒரு பதிலும் இல்லை.
எங்கெல்ஸ் சொல்லியிருக்காரு, நாடாப்புழு ஒன்று தான் உலகத்திலே கற்புள்ள இதாக இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு தான் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் அதுலேயே இருக்குது, வேற எல்லாம் சொல்ல முடியாது கற்பு பற்றின்னு அதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்கள் எங்கெல்ஸ் தான் எதையும் சொல்லியிருக்காரு, எடுத்து படிங்க, இந்த புத்தகம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் எழுதுறேன். அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் ஒரே ஒரு இதில் சொன்னேன், 9 நாழி உடுப்பவை 4 முழம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்களே, அப்போ அந்த 4 முழம் மேலே போட்டிருந்தாங்களா கீழே கட்டியிருந்தாங்களா, அப்படி தான் பார்க்கணும். எல்லா நாகரிகங்களும் வளர்ச்சி விட்டு தான் வருமே தவிர ஒரு நாள் திடீர்னு வந்துடாது. எல்லாம் பேசுகிறேன். இவர் உடனே மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரன் எழுதியிருக்கிறார், உண்பவை நாடி உடுப்பவை 2ன்னு. குளத்தூர்மணி சொல்கிறார் 4 முழம்னு. திருப்பி நான் எழுதினேன், திருப்பி மின்னஞ்சல் போட்டேன், கடிதம் எழுதினேன். நான் சொல்கிறது இவருடைய ஔவையாருடைய வரி, 21வது பாடல், வாக்குண்டான் நல்ல மனம் உண்டாம், அதில் 21வது பாடல் இது. இதில் 9 நாடி உடுப்பவை 4 முழம்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் பேசினா இதுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு நக்கீரனுக்கு போகிறீங்கன்னு எழுதினேன். மீண்டும் ஒரு 3 வருஷம் கழிச்சு புத்தகம் இதே குளத்தூர்மணி சொல்லுகிறார் இப்படின்னு எழுதுறாரு. திருப்பி என்ன அறிவு நாணயம் அவங்ககிட்ட இருக்குன்னு கேட்குறேங்க. ஒரு தெரிஞ்ச பின்னாலும் விளக்கணும்னாலும் அந்த நூலை தப்பாக பிடிச்சிருப்பாரு. அதில் அழகாக நான் வந்து ஔவையார் பேசியேன்னே சொல்கிறேன். நான் ஔவையார் பாடல் விட்டு நக்கீரன் பாட்டை பற்றி நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. பலவதுக்கு அப்படி தான் சொல்லுவார். அது திரிப்பது என்பது வந்து திருச்சி பேசுறது வந்துங்க அறிவு நாணயம் ஒன்றும் செய்ய முடியாது. சொன்ன தப்பு இருந்தால் தப்பு, இல்லைன்னா ஏற்றுக்கொண்டு போகணும், அதுதான் ஒரு நாணயம். ஆனால் இவர் துணிச்சலாகவே இதை செஞ்சுக்கிட்டே இருக்கார், தொடர்ச்சியாக பேசுகிறாரு. இப்போ சீமான அரசியலுக்கு அவர் வந்துட்டார். இல்லை அவரோட அணுகுமுறை, அவரோட பேச்சுகளை ஒரு எடுத்துக்காட்டு தொடர். அந்த இதில் இன்னொன்று சொல்கிறேன். திமுக வரலாறுல இவர் சொல்லியிருக்காராம், தனித்துவம் தமிழ்நாடு வந்து மறைமலடிகள் தலைமையில் நடந்ததில் தீர்மானம் ஏற்றப்பட்ட தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னதாக அவர் எழுதியிருந்தார். அதில் வந்து என்ன எழுதுனா, அக்டோபரில் நடந்த கூட்டத்தில்னு எழுதினார். முதல்ல அதே தப்பியா, அது செப்டம்பர் 11 நடந்த கூட்டம், அக்டோபர் வேறு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் அப்போ எந்தெந்த கூட்டம் நடந்தாலும் எடுத்து பட்டியல் போடுறேன். இந்த கூட்டத்தில் அண்ணா பேசினார், இந்த கூட்டத்தில் என் வி நடராஜன் பேசுகிறார், இந்த கூட்டம் நடந்தது, இது செப்டம்பர் 11. அப்போ வந்து திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் உள்ள உறவு. அப்போ அதனால் பெரியார் மேலே உள்ள கோபத்தோட அவர் எழுதியிருக்கலாம் அந்த சமயத்தில். ஆனால் பின்னால் அவரே சொல்கிறார், நான் மாணவனாக இருந்தேன், நான் போகிறேன், அந்த ஊரில் வந்தப்போ பின்னாலேயே நான் போகிறேன். அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன், சென்னையில் வந்து ஊர்வலத்தில் கூடவே போனேன். அதில் போனேன், பெரியார் வந்து விளக்குறாரு, ஏன் தனித்தமிழ்நாடு நமக்கு தேவைன்னு விளக்கி பேசியது என் மனதில் பற்றுதுன்னு. அது மட்டும் இல்லை, அதற்கு அப்புறம் யாராவது மறைமலடிகள், சோமசுந்தர பாரதியார் யாராவது தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசியிருக்காங்களான்னு சொல்லு. அவன் தானே தமிழ்நாடு தமிழருக்கு சொன்னவங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல பேசுகிறாங்கன்னு பட்டியல் கூட எனக்கு ஒரு இடத்துல கூட அவங்க பேசல அதுக்கப்புறம். ஆனால் அவங்கள எப்படியா தமிழ்நாடு தமிழர் அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க? ஒரு கூட்டத்தில் தீர்மானம் படிச்சிருக்கலாம், நமக்கு மாநாடு நடத்தவங்களுக்கு தெரியும், தீர்மானம் வந்து முன்மொழிவர் தான் எழுதினாருன்னு சொல்ல முடியாது, அமைப்பு முடிவு பண்ணி எழுதும். அதை வந்து ஒருத்தர் படிப்பவரை முன்மொழிவோர்னு சொல்லிக்குவோம், நம்ம பத்திரிகையில் போட்டுக்குவோம். படித்தார்னு போட்டால் நல்லா இருக்காதுல்ல, முன்மொழிந்தார்னு போடுவோம். இப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்படி முன்மொழிஞ்சிருக்கலாம். ஆனால் சிந்தனை போக்கும் தொடர்ந்து அதை எடுத்து சென்றவரும் யார்? இந்திய எதிர்ப்பு போராட்டம். எப்போ இருந்து பெரியார் இந்திய எதிர்ப்பு பேசினார்? 25 நவம்பரில் கட்சி விட்டு வெளியே வந்தவர் 26 மார்ச்சில் எழுதுறாரு, இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். அதுக்கு தலைப்பே வந்து தமிழிற்கு துரோகமும் இந்திக்கு ஆதிக்கமும் தமிழுக்கு துரோகம்னு தலைப்பில் வந்து மார்ச்சில் ஒரு தலையம் எழுதுறாரு. தமிழர்களுக்கு வரப்போகிற ஆபத்துகளில் இந்தியும் ஒன்றாக இருக்குமோ என்று அஞ்சுகிறேன் மாதிரி எழுதுறாரு. அதில் அன்னையிலிருந்து தொடர்ந்து இந்திய 26 38 போராட்டம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. மறைமலடிகள் எப்போ எழுதினார்னு காட்டுங்க. மறைமலடிகள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டார் பின்னால். ஆனால் இவர் பெரியார் எப்போ சொன்னார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க சொல்லி? தமிழ் ஆங்கிலம் ரெண்டையும் சொல்லிட்டு தான் இருந்தார் பெரியார். தாய்மொழி கல்வியை பற்றி பெரியார் வந்து ஒன்றும் எதிராக, தமிழை பற்றி விமர்சனங்கிறது இந்த சனியனான தமிழ் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு புத்தகம் அவர் வந்து எழுதுறாரு, மொழியை பற்றி எல்லாம் எழுதிட்டு வர்றப்ப எழுதுறாரு. ஒரு பழைய ஒரு புலவனுடைய பாட்டு, நான் இப்படி பிறந்தோம் இல்லை, போனால் இப்படி பொழைச்சிருப்பேன், தடமுலை வேசையராக பிறந்தவங்க அதெல்லாம் சம்பாதிச்சிருப்பேன், சனியனான தமிழ் படித்து இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு புலவன் எழுதின பாட்டை போட்டு 100 ஆண்டுகளுக்கு முன் சனியனான தமிழ் என்று ஒரு புலவர் சொல்கிறாரு, நம்ம அறிவியல் மொழி ஆக்க வேண்டாமான்னு எழுதுறாரு. அறிவியல் மொழி ஆகும்னு சொல்கிறப்போ ஒரு புலவன் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய ஒரு புலவன் பாட்டு தான் சனியனான தமிழ் கற்று என்ன கிடைச்சதுன்னு எழுதுறாரு. அந்த பாடலில் எழுதுறாரு, ஒரு 8 வரி பாடல். அதை எடுத்து எழுதி தான் எழுதுறாரு. அதை பெரியாரே சொல்லிட்டாருன்ட்டாங்க. எப்படி வந்து இந்த இதை வந்து பெரியார் பிரம்மாவை பற்றிய புராணத்தில் இருக்குன்னு சொன்னதை பெரியார் பேச சொன்ன மாதிரி அந்த பாடல் ஒரு புலவர் பாடிய பாடல், அதை வந்து பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றையுமே அவங்க வந்து சரி காட்டுமிராண்டி மொழின்னு அவராக சொன்னது தான். ஆமாம் ஒத்துக்கிறாரு அவர். ஏன் சொல்கிறாரு? அது எப்போ சொல்கிறாருன்னாங்க, திமுகவே ஆதரித்து இருந்த காலம். கலைஞர் வந்து தமிழுக்கு ஆபத்து என்றால் நான்
பதவியை தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பெரியார் எழுதுறாரு, என்னையா நீ வந்து உனக்கு எத்தனை மந்திரி பதவி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு மந்திரி பதவி தூக்கி எறிஞ்சிட்டு போவ, உனக்கு உன்னை அமைச்சர் வேலையை சரியாக செய்யலாம் போகிறது நியாயம், நீ அதுக்கப்புறம் என்ன சொல்லு, உன்னை கப்ஸா என்ன வேணாலும் விடு, இப்படி இதே வார்த்தையை கப்ஸான்னு வார்த்தையை போட்டது, கப்ஸா என்ன வேணாலும் விடு, நீ ஒரு மந்திரியை உன் வேலையை விட்டுட்டு மொழிக்கு போய் பதவி விட்டு போவேன்னு சொல்கிறியே, அது வராத மொழி என்ற பொருளில் அதை சொல்கிறார். தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல. யாராவது அறிவியல் சார்ந்த நூல்களை எழுதினால் அதை பதிப்பிக்கவும் அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் எழுதினேன். சொல்லுது தமிழில் வந்து அறிவியல் இல்லாமல் இருக்குது. இன்னும் பழைய காலத்து காதலும் கடவுளை விட்டாலும் உன் தமிழில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாரு. சங்க காலத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் என்ன இருக்குதுல்ல, ஒன்றுமே இல்லையே. மக்களுக்கு அறிவூட்டுகிற செய்தி, அதாவது ஆங்கிலம் வந்தது, அறிவும் நமக்கு வந்தது, வடமொழி வந்தது, நமக்கு மூடநம்பிக்கையும் சேர்ந்து வந்தது. வெறும் மொழி மட்டும் இங்கே வரல. திவசம் வந்தது, திதி வந்தது, மோட்சம் வந்தது, நரகம் வந்தது, இதெல்லாம் வடமொழி சொற்கள்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. அந்த நம்பிக்கையும் நம்ம மீது திணிக்கப்பட்டது, ஒரு கல்ச்சரல்லாம். அதனால வந்து அந்த மொழிக்கு நமக்கு இருக்க எதிர்ப்பு காட்டுற மாதிரியே இது வந்து நமக்கு அறிவியலை கொடுத்த மொழி, வரவேற்கிறோம். இதை வச்சுக்கிட்டு தான் பாப்பா எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம இன்னும் அடிமையாக வச்சுட்டு இருக்கான். நம்ம ஊரில் அங்கே போனால் ஆங்கில கல்வி தேவை. எந்த காலத்தில் ஒரு பெரியார் எடுத்துக்காட்டு சொல்லுவார் தொடர். எங்கிட்ட வந்து கேட்குறான், நான் வந்து ஊட்டியில் இருந்தப்போ சொட்டர் போட்டுக்குப்பான்னு சொன்னேன், மேட்டுப்பாளையம் வந்தது வேர்க்குது கழட்டிருன்னு சொல்கிறேன், நீ தானே சொட்டர் போட சொன்ன, எது கழட்ட சொல்கிற அப்படின்னு என்கிட்டயே கேட்குறான். அது ஊட்டியில் சொன்னதுரா, இப்போ மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த காலத்தில் பெரியார் அதை சொன்னார், எந்த இடத்தில் சொன்னார், காலமும் களமும் இல்லாமல் எதுவுமே வந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது முழுசாக. எப்போ சொன்னது வந்து இப்போ உட்காந்து படித்தோம்னா எப்படி பண்ணிருக்கும். கச்சணிந்த மாதர்னு வச்சிங்களேன், அவன் ஏன் ஜாக்கெட் போட்டிருக்கா, தமிழில் கச்சணிந்த மாணவர் தான் இருக்குது, அதை மட்டும் கட்டி வர சொல்லுங்கள், ஜாக்கெட்லாம் கழட்டிட்டு சொல்லணும்னா சொல்லுவான். அப்போ தமிழை அது என்னவோ எந்த காலமும் பேசப்பட்டதோ அப்போ பேசணும். பெரியாரை வந்து அவர் எந்த காலகட்டத்தில், காலனி ஆட்சி காலகட்டத்தில் பேசினதை காலனி ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காருவதற்கும், இப்போ பெரியார் கடைசியாக 72 எழுதுறாரு, 70 ஒரு தலையங்க எழுதுறாரு, 1/12/70 ஒரு தலையங்க எழுதுறாரு. தமிழ் படிப்பதை பற்றி எழுத, தமிழில் படிக்கணும், நம்ம பசங்க எல்லாம் ஆபத்து வருது, நான் தமிழ் படித்தால் வாய்ப்பில்லை என்பதால் அதை வந்து இப்போ வேண்டாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் முதலமைச்சர் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்று அறிவித்திருக்கிறார். நமக்குள்ள பயமும் போயிடுச்சு, பார்ப்பனாத பிள்ளைகள் வாய்ப்புகளை இழந்து விடுவார்னு பயந்துட்டு தான் சொன்னோம். இப்போ ஒன்றும் சிக்கல் இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா சரி படிங்கன்னு தான் எழுதுறாரு அவர் ஒன்றும் வேண்டான்னு சொல்லியே, அப்போ தமிழ் வேண்டான்னு சொல்லியே. அப்போ தமிழ் படித்தா, ஆங்கிலேயன் காலத்தில் தமிழ் படித்தா வாய்ப்பு இல்லை. அதற்கு பின் நீண்ட காலம் காமராஜர் காலத்திலேயே தமிழை வந்துருச்சுங்க. இன்னும் சொல்ல போனாங்க, தமிழ் வந்து பயிற்று மொழியாக கொண்டு வந்தபோது காங்கிரஸ் எதிர்த்து போராட்டம் நடத்துது. அதுக்கு தான் காமராஜர் எழுதுறாரு, நீங்கள் தானே தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்தீங்க, பயிற்று மொழி சட்டம் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, இப்போ ஏன் அதை இன்னொரு கட்சி சேர்ப்ப ஏன் எதுக்குறீங்க நீங்கள். அவர் பெரிய போராட்டம் நடந்தது. இந்த பயிற்று மொழியாக எப்போ வந்தது? 1956 சட்டமாக்குனார். ஓகே, காமராஜர் ஆக்கிட்டார், காலத்தில் ஆக்கிட்டாங்க. திமுக கலைஞர் மீண்டும் அதை வந்து முன்மொழி கொண்டு வர்றாரு. அப்போ வந்து எதிர்த்து போராட்டம் நடக்குது. மதுரையில் பெரிய போராட்டம், தமிழை பயிற்று மொழி ஆக்காது என்ற போராட்டம், ஐயா நெடுமாறன் தலைமையில் போராட்டம். ஆமாங்க, இப்போ இதை சொல்லலாமா? நெடுமாறன் ஐயா தமிழுக்கு எதிரானவர் சொல்லுவாங்களே அவங்க, தமிழ் பயிற்று மொழி ஆகக்கூடாதுன்னு போராட்டம் இவர் தலைமையில் நடந்தது. அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர். இப்போ தான் நடந்தது. அதை எப்படி அவர் சொல்ல முடியுமா? காங்கிரஸ்காரர் இருந்தபோது அவங்க கட்சி சொன்னதுக்கு செஞ்சாருன்னு சொல்லலாம், அல்லது ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு எதிர்கட்சி செய்துன்றாலும் சொல்லியிருக்கலாம். அதே அவர் கருத்துன்னு சொல்ல முடியும். இன்றைக்கு என்ன, அது கருத்து மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ பெரியார் வந்து சின்ன வயசில் சும்மா தெரிஞ்சார், துணி போடாமல் தெரிஞ்சார், கடைசிக்கு நிர்வாணமாக இருந்தார் சொல்லிவிடுவீங்களா? குழந்தையா இருந்தால் போடாமல் தான் இருந்திருப்பாங்க. அப்படி தான் இவங்களுடைய எல்லா எந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்ன எந்த பொருத்தப்பாட்டோடு அது புரிந்து கொள்ள வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது சொன்னார். கலைஞரை தான் விமர்சனம் பண்ணார், அண்ணாவை விமர்சனம் பண்ணார் பெரியார். அது அவர் என்ன சொன்னார்னா வந்து, விடுமுறை நாட்களை மத பண்டிகைக்கு விடுமுறை விடாதீங்க, அது தேவையில்லை. அது பெரியார் இப்போ கருத்து இல்லை. 1931 விருதுநகர் மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு, ஞாயிறு கூட விடுமுறை வேண்டாம்னு சொல்கிறார் அவர். நான் ரஷ்யாவில் பார்த்தேன், 7ஆம் தேதி 14ஆம் தேதி 21ஆம் தேதி 28ஆம் தேதி தான் விடுமுறை. அது என்ன கிழமையாக இருக்கலாம், ஞாயிறுன்னு அது கிறிஸ்தவனுக்கானதாகிடுது. அப்படிலாம் இல்லை, இந்த நாளில் விடுமுறைன்னு சொல்லிடு. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறார், மத சம்பந்தமான பண்டிகைக்கு விடுமுறை வேண்டாம், 10 நாட்கள் கூடுதலாக கேஷுவல் லீவ் கொடுத்துரு, சிறுவிடுப்பு கொடுத்து விடுங்கள். அவன் பண்டிகை அவன் எடுத்துகிட்டு போகிறான், அரசாங்க அலுவலகம் இயங்கிக் கொண்டே இருக்கட்டும். ஒருத்தன் பூணூல் மாற்றத்துக்கு எதுக்கு எல்லாரும் லீவில் போகணும், அன்றைக்கி எதுக்கு விடுமுறை ஆவணியாக வெட்டியத்துக்குன்னு கேட்குறாரு. இப்படி தான் அவர் பேசியிருக்காரு. அதை வந்து இப்போ அண்ணா வந்து வந்த உடனே திருப்பி எழுதுறாரு, ஐயா தயவு செஞ்சு மத பண்டிகைக்கு விடுமுறை விடாதீர்கள்.
அண்ணா வந்து கோகுலாஷ்டமி லீவ் எல்லாம் அறிவிக்கிறார், தெரியும், அரசு விடுமுறையினால் வரும். அண்ணா பெரியார் எழுதினார், உனக்கும் பேபே உங்கள் ஒப்பனுக்கும் பேபே, அண்ணாதுரை நமக்கும் பேபே காட்டி விட்டார் அப்படின்னு எழுதுறாரு. ஆதரிச்ச ஆட்சி தான். ஆனால் அவர் எழுதுறாரு, என்னையா அது, இதுக்கு போய் நீ வந்து நீ உன்னை பக்திவாதினா உங்களை ஆதரிக்கிறோம், நீ அப்படி இருந்தால் உன்னையே ஆதரிக்கணும் நானே என்று பெரியார் எழுதினார். அப்போ ஓகே, இப்போ இதில் மணியரசன் தரப்புல இன்னொரு விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாங்க. பெரியார் வந்து விடுதலையில் வந்து எழுதுறாரு, 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் தான் வந்து உங்களை படிக்க வச்சாலா, எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு எதிர்த்தார். இதுதான் வந்து தமிழ் மீது அவருக்கு இருக்கிற அக்கறையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இவங்க பண்ணி திருநீர் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணி தமிழ் தாய் வாழ்த்துனா கல்வி வந்துடும் இவரு சொல்றாரான்னு கேட்கணும் முதல்ல. ஒருவேளை பெரியார் மொழி வாழ்த்துன்னு வச்சுருந்தா கூட ஏற்றிருப்பார் நினைக்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்துனா அந்த இடத்த விட்டு இன்னொன்று வைக்கிறியே அப்படிங்கிறதான் அவருக்குள்ள கோபம். தமிழும் கூட இவர் சொல்கிற 3000 ஆண்டுன்னு சொல்கிறார்ல, என்ன தமிழ் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க தமிழில் படித்து என்ன அறிவியலை புரிந்து கொண்டாரன். அந்த நான் சொன்ன மாதிரி சனியனான தமிழ் அதில் எழுதுவார் அவர். தமிழில் உள்ள சிறப்புன்னா இளஞ்சுவடின்னு ஒன்று இருந்தது, பின்ன வாய்ப்பாடு, அதுதான் நமக்குள்ள சிறப்பு இருந்து அது இப்போ கைவிடப்பட்டு விட்டது. தமிழுக்குன்னு தனியாக ஒரு அறிவியல் பூர்வமான என்ன செய்தி நம்ம வச்சுட்ருக்கோம், எதுவுமே இல்லை. அறிவியல் படிக்கணும்னா ஆங்கில மொழியிலிருந்து படிச்சுட்டே இருக்கோம், அது தமிழில் ஆக்க வேண்டாமா, புலவர்கள் அதை செய்ய வேண்டாமா அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். நீ இன்னும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போங்க புலவர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாரு, அவர் கற்று எழுதுறாரு. நீ இன்னும் கம்பராமாயணத்துக்கு 31வது உரையும் என்னமோ இதுக்கு வந்து 78வது உரையும் எழுதிட்டு உட்காந்துட்டு தான் புலவனுக்கு வேலையா, வேறு வேலையே இல்லையா அவங்களுக்கெல்லாம், இவ்வளோ ஆபத்து வருது நம்ம மொழிக்கு, இதை பற்றி பேசாமல் புலவன்லாம் எதுக்கு நீங்கள் புலவன் சொல்லிட்டு இருக்கேன்னு எழுதுறாரு. இப்போ புலவன்லாம் திட்டினார்னு சொல்லிடுறாரு, வாயா போராட்டத்துன்னு கூப்பிட்றது அவர் எழுதுறாரு. மத தலைவர்களுக்குன்னு எழுதுறாரு, நீங்கள் இதுவரை செய்த பாவங்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம், நீங்கள் உங்கள் பக்தரெல்லாம் எங்கள் பக்கம் விரட்டி விடுங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குன்னு எழுதுறாரு. அப்போ எல்லாத்தையும் கூப்பிடணுங்கிறதுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுக்கு சில நேரங்கள் வரும், அவங்க எதிர்த்தரப்பில் வச்சு பேச வேண்டியதாக வரும். அந்த வந்துங்க தமிழ் திருநாளை பற்றி இப்போ சொல்கிறாங்க. 1936 ஜனவரி 13ஆம் தேதி அந்த விழா நடக்குது, பச்சையப்பன் கல்லூரியில் நடக்குது. அதில் பெரியார், திருவிக்கா, பேராசிரியர் நமச்சிவாய முதலியார், நமச்சிவாய முதலியார்னு தமிழ் பேராசிரியர் 3 பேரும் தான் அதில் பேசுகிறாங்க. அதில் தமிழருக்கான ஒரு விழா, பொங்கல் விழான்றது தான் அந்த அதனுடைய இது. அதை பற்றி பேசுகிறாங்க. அதில் அந்த பேச்சை சொல்கிறார். திருவிக்கா இருக்கார், அவங்கெல்லாம் நான் வந்து தமிழை பற்றி பேச எனக்கெல்லாம் அறிவு பத்தாது. இப்போ அவர் ஐயா நமச்சிவாமலையார் இருக்கார், நான் தமிழ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இந்தியை வந்து திணிச்சிட்டே இருக்கான், பேசாமல் வாய மூடிட்டு இருக்கீங்களா, என்ன பயமாக இருக்கா காங்கிரஸ்காரனை பார்த்தா, அல்லது இவனுங்களா ஏதாவது திட்டுவான்னு நினைக்கிறீங்களா, ஏன் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள தமிழ் அறிஞர்களில் முதல்ல குரல் எழுப்பியிருக்கணும், என்ன மாதிரி ஆளுங்களும் அதை பேசுறது அப்படின்னு அவங்கள வச்சுட்டு தான் பேசுகிறார். பெரியார் எப்பயும் வள்ளுவர் சொல்லுவார், கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லஇருக்க முன்னின்று பின்னோக்கா சொல், ஆள் இல்லாத பேச வேண்டாம், வச்சுக்கிட்டு பேசு. பெரியார் எப்போதும் வைத்து கொண்டு தான் பேசியிருக்காரு எல்லாத்தையும். அவங்கள்ட்ட கேட்குறாருன்னா அவர் கோவம்னு அர்த்தமா. நமச்சிவாமலையாருக்கு 80 ரூபா சம்பளம், குப்புசாமி சாஸ்திரிக்கு 300 ரூபா சம்பளம், அவன் சமஸ்கிருத புலவர், இவர் தமிழ் புலவர். கேள்வி எழுப்பார், என்னடா அவனுக்கு 300 ரூபா இவருக்கு என்ன 80 ரூபாங்கிறாரு, சம்பளம் 300 ரூபாக மாற்றப்படுகிறது அவருக்கும். புலவனுக்கு கண்டா சம்பளம் கம்மின்னு இவர் தான் பேசியிருக்காரு. இந்த புலவரையும் கேள்வி இவர் தான் கேட்குறாரு. அப்போ எது அறிவுரை கொத்து அப்படின்ட்டு இவர் ஒரு மறைமொழிகள் நூலை வந்துங்க இன்டர்மீடியட்டுக்கு நூலாக வைக்கிறான், பாடநூல். அதில் கொஞ்சம் ஒரு கடுமையாக சிலவெல்லாம் எழுதியிருப்பார். எடுத்துக்காட்டுக்கு ஹிருதயம், இதயத்துக்கு ஹிருதயம்னு சொல்லிருக்கு, இதயம்னு சொல்கிறான், நம்ம நெஞ்சுன்னு சொல்கிறோம். அவன் துவரிதம்னு சொல்கிறான், துரிதம்ங்கிறான், அப்புறம் விரைவுன்னு சொல்கிறோம். விரைவு என்று ஒழிப்பதற்கும் துவரிதம் என்று உழைப்பதற்கும் எவ்வளவு நம்முடைய சக்தி வீணாகிறது அப்படின்னா, இந்த மொழி பேசுனா சீக்கிரம் செத்து போயிடுவான்லாம் எழுதியிருக்கிறதுல சிலதெல்லாம் அந்த மாதிரி செய்திகள் இருக்குதுல. அதனாலே பாப்பான்லாம் போராடுறான், அந்த நூல் எடுங்கிறான். அரசாங்கம் உத்தரவு போட்டுருது. பெரியார் உடனே நாடு முழுக்க கண்டன கூட்டம், அறிவுரை கொத்தை மீண்டும் பாடத்தில் வையன்னு திருப்பி வச்சுட்டான். ஆனால் அப்போ வந்து மறைமலடிகளுக்கும் பெரியாருக்கும் பிடிக்காது, அவர் சைவம் பேசிகிட்டு இருந்தார், அதை பற்றி ரொம்ப நண்பரும் எதிர்ப்பு 2 பேரும் எதிராக பேசிக்கிட்டு கடவுள்லன்னு சொல்லிட்டு வீதியில் திடீரான உயிரோடலாம் அவர் பேசுகிறார். அந்த பிரச்சனை நடக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை நடக்குது. அது வேறடா, எங்கால் தமிழன் எழுதின புத்தகம் அது ஏன் அதை எடுக்கிற, பாப்பான் எழுதின புத்தகம் தான் வைப்பியா, எங்கள் அறிஞர் எழுதியிருக்காரு வெய்யதுன்னு போராட்டம் மீண்டும் வைக்கப்பட்டது, பாடத்திட்டத்தில் வச்சாங்க. அப்படி தான் பெரியாருடைய பார்வை இருந்தது. ஒரு பக்கம் வந்து அறிவியல் முன்னேற்றம், அறிவியல் பார்வையை பேசும் அதே நேரத்தில் பார்ப்ப அல்லாதார் உரிமைகளை பற்றியும் பேசிக்கொண்டே தான் இருந்தார். நான் சொல்கிற மாதிரி தான், அதாவது லட்சியம் வந்து ஒன்றாக இருக்கும், நடைமுறையில் எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது. சென்னைக்கு வர்றதுக்கு சேலத்துலேருந்து புறப்பட்டோன்னே உனக்கு என்ன விழுப்புரத்தில் வேலைன்னு கேட்கக்கூடாது. ஏப்பா நீ சென்னை போகிறன்ட்டு விழுப்புரத்தில் உட்காந்துட்ருக்க, ஏன் திண்டிவனத்தில் உட்காந்துருக்குன்னு கேட்க முடியும். அப்படி தான் வர முடியும். இலக்கு சென்னை, பெரியார் அதை சொல்லியிருக்கார்.
திருமணம் கூட இல்லாத ஒரு காலம் இருக்கும், பலவற்றை சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து தான் மக்களையும் கூட இழுத்துட்டு வரணும். இவர் மட்டும் பறந்து வரதுனா பறந்து வந்துடுவார். மக்களையும் இழுத்து வர வேண்டிய கடமையும் அவர்கிட்டே இருந்தது. கற்பித்த, அதாவது தத்துவத்தை சொன்னவரும் அதை செயல்படுத்தியவர் 2 பேரும் அவராக இருந்து தான் சிக்கல். மார்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டார், லெனின் சொன்னப்போ யாரும் கேட்கல. மார்க்ஸே மட்டும் தான் கேள்வியில் பண்ணி எழுதிட்டியா பண்ணுறேன்னு கேட்பான். இது 2ம் பெரியாராக இருந்தனால தான் இந்த கேள்விகள் பலவற்றில் எழுதுது. லட்சியம் வேறு, இது வேலை திட்டம் வேறு. லட்சியம் ஒரு பல லட்சியங்களை அவர் விரும்பியிருக்காரு, சொல்லியிருக்காரு. வேலை திட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக வேண்டிய கடமை இருக்குது. அதையும் செய்யணும். அப்போ முரண்பாடாக இவர்கள் சொல்லுவது என்பது அதில் செயல் உத்தின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. பெரியார் மட்டும் முரண்பாடும்பாங்க. இதுதான் அவங்க சொல்கிறது வித்தியாசம். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருந்த தமிழர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ நடேச முதலியார் அவர் மறைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு சுப்பராயன் அவரை மறைச்சாங்க. இப்படி ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க. இவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்பதால் தெலுங்கர்களும் கன்னடர்களும் திட்டமிட்டு மறைத்தார்கள். ஆகவே திராவிடர் என்ற அடையாளமே தமிழர் அல்லாதோர் நம்மை எய்த்து பிழைப்பதற்காகத்தான் அப்படின்னு மணியரசன் சொல்றாரு. அதான் மணியரசன் பெரியார் நூல்லாம் படித்து என்ன படித்தாருன்னு தெரியலிங்க. நீதி கட்சியாக இருக்கப்ப நெல்லூரில் மாநாடு ஒன்று போடுறாங்க. நீதி கட்சி மாநாடு நெல்லூர் நடக்குது. அதில் பார்ப்பனர்களையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு வர்றதாக ஒரு கருத்து நிலவுது. அப்போ பெரியார் அதில் எழுதுறாரு, தயவு செஞ்சு நீங்கள் நெல்லூர் நடக்குதுன்னு அவங்க ஆபத்தான விஷயம். அந்த தெலுங்கனுக்கெல்லாம் அவனுக்கு வடவர எதிர்ப்புணர்வும் இல்லை, பகுத்தறி உணர்ச்சியும் கிடையாது. அவங்க இன்னும் அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதே ஒரு எடுத்துக்காட்டு. அவர் சொல்கிறார், இங்கெல்லாம் நீதி கட்சி வந்துருச்சு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருப்பதே ஒரு காரணம்லாம் சொல்லிட்டு, தெலுங்கர்கள் பேச்சை கேட்டால் மீண்டும் நாம் படுகொலில் விழுந்து விடுவோம், எச்சரிக்கையாக இருங்க எழுதுறாரு. பெரியார் தெலுங்குங்கிறான். கன்னடம், அவர் தேசப்பட எரிப்பு போராட்டம் நடத்தினார். தமிழ்நாடு நீங்களான தேசப்பட எரிப்பு போராட்டம். கர்நாடகா நீங்களானலாம் சொல்லல, அவர் தமிழ்நாடு நீங்களானது. ஏன் அவர் நாட்டையும் இருக்கிறார். அவர் தமிழராக உணர்ந்தார், தமிழராக வாழ்ந்தார். இவன் ஆய்வு பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஜெர்மானிய ஹிட்லர் கூட ஜெர்மானியர், தூய ஜெர்மானியர் 5 தலைமுறை அந்த வம்சத்தில் வந்தவன் மட்டும்தான் ஜெர்மானியன் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார். இவர் 50 தலைமுறை கொண்டா ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஹிட்லரோட மோசமான ஃபேசிஸ்டால் அவனுலாம் இருக்கிறானுங்க. தூய்மை, என தூய்மை பேசுவதில் எத்தனை மடங்கு இருக்காங்க பாருங்க. 500-1000 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்க கூட அப்படிதான் இருக்கிறான்னு சொல்கிறானுங்க அவனுங்க. அவர் 5 தலைமுறை இருந்தால் போதுங்கிறான். 5 தலைமுறை பெற்றோர் 2 பேரும் ஜெர்மானியர்கிட்ட யூத கலப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவன் ஹிட்லர் சொன்னதே ஃபாசிசம் உலகம் பூரா இருக்குது. இப்போ இவங்க அதை விட 1000 வருஷத்து பழமை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் மொழிவாரி மாநிலங்கள் அமைவதை கடுமையாக எதிர்த்தாரு. அதுக்கு காரணம், இது மொழி ரீதியா மாநிலங்கள் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய ஆதிக்கம் இருக்காது, தான் தலைவராக நீடிக்க முடியாது அப்படின்ற பயம் அவருக்கு இருந்துச்சு. எல்லாம் சென்னை மாகாணமா அப்படி இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும், நம்மளும் தலைவர். மணியரசன் சொல்லுற அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டுல இது ஒண்ணு. அப்போ 53ல் ஆந்திர மாநிலம் பிரிந்து விட்டது. 53 நவம்பர் 1 ஆந்திர மாநிலம் பிரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 3 மாநிலம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 தான் ஒன்றா இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜாஜி ஒரு திட்டம் தீட்டுகிறார். தட்சிண பிரதேச திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் அவங்க வச்சு. தட்சிண பிரதேசம் தென்பகுதி அப்படின்ற ஒரு மாநிலம், ஒரே மாநிலமாக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எதை கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3. அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர், அப்படி வந்துட்டாக்க இப்போவே இங்கே மலையாளத்தான் அதிகமாக இருக்கான், தமிழ்நாட்டில் வேலையில் இருக்கான். அப்புறம் போனால் மங்களூர்காரன் இருக்கான், அப்புறம் இங்கே வேலையில் இருக்கான். இவங்க தான் எல்லா உயர் பதவியிலும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ஆபத்தாக போயிடுங்கிறாரு அவர். தமிழர்களுக்கு ஆபத்தாக போயிடும் அவங்க இருந்தாங்கன்னா. இப்படி பிரித்தா ஒரே நாடாது பிரிங்க, அவனுக்கு மொழி போகட்டுமேனு தான் அவர் சொன்னாரே தவிர, இப்படி எந்த காலத்துலேயும் ஒரு கட்டுரையில் முதல்ல எழுதியிருக்கார், திராவிடர்கள்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்ற பொருள் அவர் எழுதுறாரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்குங்க, அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரே இடத்துல குடியிருப்புகளை அமைக்க வேண்டும், செட்டில்மெண்ட்னு அவர் சொல்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லப்பா, சின்ன இடமா இருந்தால் கூட ஊருக்குள்ளே கட்டி கொடு வீடு, அடுக்குமாடியாக இருந்தாலும் சரவில்லை, ஊருக்குள்ளே கட்டு, ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடாதுங்கிறார். அம்பேத்கர் வெளியே இருக்கட்டுங்கிறார். 2 பேருக்கு சிந்தனை அந்த மக்களுடைய பாதுகாப்பும் அந்த மக்கள் சமூகத்தில் ஒன்ற வேண்டும்ங்கிறதான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பெரும் எண்ணிக்கையில் இருந்தால் பலம் இருக்கும், யாரும் எளிதாக தாக்கிட முடியாது. ஊருக்குள்ளே 5 குடும்பம் 4 குடும்பம் தான் அடிப்பான். பெரியார் நினைக்கிறேன்னா, இவரோடு கலந்திருந்தால் அவங்க இயல்பாக போயிடும் காலப்போக்கில். 2 பேர் சிந்தனை இலக்கு ஒன்று, நடைமுறையில் கொஞ்சம் வேறு. இது ஒரு கட்டத்தில் மொழி வழி மாநிலங்களை பற்றி பேசுகிறாரு.
அம்பேத்கரும் பேசியிருக்காரு, பெரியாரும் அதுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அப்போ திராவிட நாடு அப்படின்ட்டு, ஏன்னா இப்போ சென்னை மாகாணமாக இருந்தது, அதில் வந்து 3 மாகாணம் தானே இந்தியாவில், சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், இந்தியாவே 3ஆக தான் இருக்குது. அப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், என் மொழி சொல்லி எங்களை பிரிக்கிறேன், நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம் என்று சொன்னது அப்போது. அதை வந்து இப்போ வச்சுட்டு அதை சேர்த்து பேசுறது, கடைசியாக வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஏன் சொல்கிறாரு, அதுவும் என்ன எழுதுறாரு? இல்ல அந்த மாற்றம் எதுக்காக? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு பெரியார் சொல்றாரு 37 38ல. அதுக்கு அடுத்து வந்து திராவிட நாடு திராவிடருக்கு அப்படிங்கிறாரு. திரும்ப 1956ல வந்து தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு தன்னோட இறுதி காலம் வரைக்கும் அதுக்கு சொல்றாரு. ஏன் இந்த மாற்றம் வருது? ஏன்னா அந்த திராவிட நாடு அப்படின்னு அவருக்கு போனதுக்கு காரணமே அவர் வந்து அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு ஏன் சொன்னா, அப்போ ஒரு தெலுங்குன்னு ஒரு கன்னடன் ஞாபகம் இல்லையா அவருக்கு? அதாவது பெரியார் தன்னை பெருமையாக கன்னட நாயுடு என்று சொல்லி கொண்டார், பலிஜா நாயுடுன்னு அவர் எழுதியிருக்கார் பெரியார். நான் கன்னட நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த, எங்கள் ஜாதி கன்னட பலிஜா நாயுடுன்னு எப்போ எழுதுறாருன்னா, மறுமணத்தை பற்றி எழுதுகிற போது எழுதுறாரு. மறுமணம் செய்ய வேண்டும், கணவனை இழந்தவன் ஒரு கட்டுரை எழுதுகிற போது விதவா விவாக விளக்கம்னு ஒரு புத்தகம், ஒரு புத்தகம் வருது. அதற்கு முன்னுரை மாதிரியும் இதை ஆதரித்தும் ரெண்டும் சேர்ந்து எழுதுறாரு. அது அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவன் குடும்பத்தில் என்னுடைய தங்கச்சி பொண்ணு ஒன்று, அதுக்கு திருமணம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ வயது 5 வயது 7 வயது, அவனுக்கு 9 வயசு, அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுறான். அது இவர் எங்கேயோ வெளியூர் போயிடுறாரு, அப்போ தான் செத்துடுறான், அவன் பாம்பு கடிச்சு அந்த பையன் இறந்துடுறான். இவர் திரும்பி வர்றார். வந்தவுடனே இந்த பொண்ணு கால் விழுந்துட்டு அழுகுது, மாமா உன்னை கல்யாணம் வேணும்னு கேட்டேனா, என்னை பண்ணி வச்சுட்டியே, இப்படி பண்ணிட்டு என்ன, நான் காலம்பூரா விதவியாக இருப்பேனே அப்படின்னு நினச்சிட்டு அது சொல்லுது. உடனே நான் வந்து அதை தூக்குற போதே இதற்கு மறுமணம் செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டே தூக்கினேன்னு எழுதுறாரு. அது வயது வந்ததுக்கு அப்புறம் ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறாரு. நம்ம இங்கே இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டான், நம்ம வெளியே போயிட்டோம்னா ஏதோ இந்த பொண்ணு இல்லைன்னா சந்தேகப்படுவான், இவன் எங்கேயோ கூட்டி கல்யாணம் பண்ண போயிட்டான்ட்டு. அதனால் இருந்துக்கிட்டு இப்படி நண்பர் சிதம்பரத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார், அவருக்கு செய்தியை சொல்லி ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போய் கோயில் வச்சு கல்யாணம் எடுக்கிறார். அங்கே சிதம்பரம் கோயில் வச்சு திருமணம் நடந்து அப்புறம் தான் கூட்டி வர்றாங்க. அங்கே உடனே ஒரு ஜாதி விட்டு தள்ளி வச்சிடுறாங்க பெரியாரை. நான் திருப்பி சேர்மன் ஆக வரைக்கும் என்னை ஜாதி விட்டு தள்ளி வச்சுருந்தான். சேர்மன் ஆன உடனே எனக்கு 5 கொப்பரையில் வந்து பானகம் கலக்கணும் 10ஆம் போயிடுச்சு, அவ்வளோ சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு எழுதுவார் அவர். அப்போ என்னன்னா, நாங்கள் கன்னட பலிஜா நாயுடு சேர்ந்தவர்கள், எங்கள் சமுதாயத்தில் மறுமண வழக்கம் இல்லை, அதுவும் எங்கள் பெண்கள்லாம் கோஷா போடுற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போது அந்த வழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் நான் செய்த ஜாதி மறுப்பு திருமணம், அந்த மறுமணம் சொல்கிறதுக்காக கன்னட பலிஜா நாயுடுன்னு சொல்கிறார். இவர் தான் பெருமையாக சொல்லிட்டு மாதிரி அவரே பெருமையாக எழுதியிருக்காருன்னு ஒருத்தர் மணியரசன் எழுதியிருக்காரு. பெருமையாக சொல்லிட்டாரு, நான் அந்த ஜாதிக்காரன் தெரியுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்லலை, இப்படி இருந்த ஜாதியில் தான் நான் மறுமணம் பண்ணேன், செஞ்சு வச்சேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அவர் ஓகே. இல்லை, ஏன் தமிழ்நாடு திராவிட நாடு வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் பெரியார் வந்து அந்த மாநாடு நடந்தது செப்டம்பர் 38. 3 மாதம் கழிச்சு இவர் வந்து அப்போ வந்து இந்திய ஏர்போர்ட்டில் கைது பண்ணிடுறாங்க. பெரியார் சிறைகள் இருக்காரு, பெல்லாரி. ஆமாம். அப்போ வந்துங்க இந்திய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு ராஜாஜி அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. அதில் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்கார் பப்புளி அரசர், அவர் அங்கேருந்து வரணும். வந்த உடனே அவர் ஆதரவாக இந்திய ஏற்படுறது ஆதரவாக தர்றாரு. ராஜாஜி உடனே ஜமீன்தார்லாம் கூப்பிட்றாரு, நான் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் கொண்டு போகிறேன். காரணம் ஒப்புளி ராஜா அப்படி பண்ணுறாரு. அவர் திருப்பி இந்திய பேசினார்னா, நான் வந்து ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து உங்கள் நிலத்தெல்லாம் பிடிங்கிடுவேன்னு சொல்கிறாரு. இவனுங்க ஜமீன்தார்லாம் போகிறான் அவன்கிட்ட, ஐயோ இப்போ ஏன் வம்பு பண்ணுற என்ன. பெரியார் திருப்பி அதே ட்ரிக்கை வேறு மாதிரி பயன்படுத்தினார். அப்போ அதை சொல்கிறேன். இதை வந்து சொன்ன உடனே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணால் நீதி கட்சி தலைவர் பதவியே ரிசைன் பண்ணிடுறாரு புப்புளி அரசு. ஆமாம், ஏன்னா அப்போ தோல்வி அடைஞ்சிருச்சு நீதி கட்சி, தலைமை ஏற்க கூட யாரும் வரல. அதுக்கப்புறம் 3-4 மாதம் தலைவர் இல்லாத கட்சியாகத்தான் நீதி கட்சி இருக்குது. அப்புறம் வந்து பெரியார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தலைமை ஏற்றுக்கணும்ட்டு. சிறையில் போய் கேட்குறாங்க. அங்கேருந்து எழுதி தர்றாரு, அவர் உரை எழுதி தர வந்து தலைவராகிறார். தலைவராகி அவர் விடுதலையாகி வந்த பின்னால் தான் முதல் கமிட்டி நடக்குது. முதல் கமிட்டியின் போதே அவங்கெல்லாம் இது வந்து கட்சியினுடைய முடிவு, செயற்குழு முடிவு பண்ணுது. நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னால் நாங்களும் இருக்கிறோம், இது என்னமோ இருக்குது. அப்போ நீதி கட்சி வந்து ஆந்திராவினுடைய தமிழ்நாட்டினுடைய 10 மாவட்டம், அப்போ 10 மாவட்டம் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் 12 ஆச்சு, முதல்ல 10, அங்கே 7 மாவட்டம். இது ஆந்திராவில் 7 மாவட்டம், இங்கே மலபார் மாவட்டம் 1, கேரளா இதில் வந்து தென் கன்னட மாவட்டம், மங்களூர் மாவட்டம், இது கொண்டது தான் இப்போ திராவிட நாடு அப்படி இருக்குது. அப்போ கன்னடம் இருக்கான், மலையாளி இருக்கான்,
இப்போ ஆந்திரா தான் அதுக்கு முந்தி அப்போ ஆந்திரா நம்ம கூட இருக்குது அந்த சமயத்தில் 53 தானே போகுது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் நீதி கட்சி நாங்களும் இருக்கோம், நீங்கள் ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ எங்கள் நிலை என்ன ஆகுது அப்படின்றதுலாம் அந்த செயற்குழுல ஒரு வேண்டுகோள், திராவிட நாடு திராவிடருக்கு அப்படின்னு வைங்க. அது என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, இன்றைய சென்னை மாகாணம் தான் நான் சொல்லுகிற திராவிட நாடு. அப்படிதான் தீர்மானம் 1940 மாநாடு, பெரியார் வெளியே போயிட்டு சிறையிலிருந்து வந்தப்புறம் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் மாநாடு திருவாரூர் நடக்குது. இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் சொல்லுகிற திராவிட நாடு இன்றைய சென்னை மாகாணம் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அதில் அப்போ தான் வந்து ஸ்ரீன்னு இல்லாமல் திருன்னு சொல்லணும், ஸ்ரீமதி திருமதி என்று அழைக்க வேணும், அதுலேயே தீர்மானம் அதில் தான் வருது. நிறைய தீர்மானங்களில் இது ஒரு தீர்மானம். இரட்டை வாக்குரிமை திருப்பி கொடுக்கணும், சென்னை மாகாணத்திலேயாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். இந்த மாதிரிலாம் அதில் நிறைய போடுறாங்க. அப்போ அதில் வந்து இன்னொன்று அண்ணாவும் சொல்லுவாங்க, அண்ணா திராவிட நாடு கேட்டு எடுத்து விட்டாருமா. இப்போ இவங்க இது வரைக்கும் தனி நாடு கேட்குறவங்க ஒருத்தவங்க கூட கிடையாது. தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா, இப்போ வந்து மணியரசன் தேர்தலில் போட்டியிடல, ஆனால் அவர் முதல்ல தேர்தலில் போட்டிட்டு வருவான். அவரும் தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார். அப்புறம் வந்து அந்த தேர்தலில் போட்டிட்டுன்னு சொல்லி அவரும் டெபாசிட். ஆமாம், அவர் போயிட்டு அடுத்த நாளைக்கு சீமானி இப்போ வந்திருக்காரு. அவரும் 2 தேர்தல் என்ன ஒரு தான் வரும். அப்போ வந்து தேர்தல் இதில் அண்ணா என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன திராவிட நாடும் ஒரே நாடாக அவர் அண்ணா கேட்கல. அவர் சொன்ன சொற்களே மொழி வழி பிரிந்து இனவழி கூடியிருக்கிற பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு அப்படின்னு தான் அண்ணா அறிவிச்சார். எளிமையாக திராவிட நாடுன்னு சொல்லிட்டுமே தவிர அவர் இந்த சொற்கள்லாம் சேர்தான் சொல்கிறார். பிரிந்து செல்லும் உரிமை உண்டு, மொழி வழியாக தனித்தனி மாநிலமாக தான் இருப்போம், ஆனால் இன வழியாக திராவிடர்கள்லாம் ஒன்று கூடி பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு, சோசியலிஸ்ட் நாடாகவும் இருக்கும், இது கூட்டரசாக இருக்கும், ஒரு ரியல் ஃபெடரேஷன். இப்போ இந்தியா ஃபெடரேஷன் கேட்குறான், ஏன் இங்கே ஒரு ஃபெடரேஷன் வந்தால் இவங்களுக்கு என்ன போகுது? இதைத்தானே இப்போ அண்ணாவும் சொன்னார். அண்ணா சொன்னது ஒன்றும் இவங்களுக்கு எதிரானதும் கிடையாது. பெரியார் சொன்னது இன்றைய சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தில் பிரிஞ்சு போச்சு ஆந்திரா. சரி, ஆந்திரா பிரிந்த போதே எனக்கு சீக்கிரம் இவர்களும் ஒளிந்தால் தேவலாம் என்று கருதினேன் என்கிறார், கன்னடத்தையும் தெலுங்குனையும். ஏன்னா இவங்களுக்கு ஆரிய எதிர்ப்புணர்ச்சியும் கிடையாது, வடவர ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்தும் கிடையாது, பெரும் மூடநம்பிக்கைக்காரர்கள் இவங்கெல்லாம். போயிட்டா நல்லா இருக்குமே நினச்சேன், நல்ல வாய்ப்பாக பெரிய நேரிட்டு விட்டது அப்படின்னு தான் எழுதுறாரு. நல்ல வாய்ப்பாக போய் தொலைஞ்சிட்டானே, கன்னடனும் போயிட்டான், மலையாளத்தானும் போயிட்டான், இனிமேல் நாம் சொல்லுவோம் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு திரும்பவும் தான் அந்த முழக்கத்தை கொண்டு வர்றாரு. முழக்கத்தைனா வந்து 55 எழுதுறாரு, 56 தான் பிரியுது. இன்னும் இப்போ கசிஞ்சிருக்கு சில ரிப்போர்ட்டு, இதுக்கு சென்னை ராஜ்யம்னு பேர் வைக்காத நான் கேள்விப்படுறேன். ஏன் முதல்லையாவது இவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தடையாக இருந்திருக்கலாம். தமிழர் மட்டுமே வாழ்கிற நாட்டில் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் கஷ்டம், தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும்னு தீர்மானம் அப்போ தான் எழுதுறாரு. அதை இல்லாவிட்டால் எனக்கோ என் தொண்டர்களுக்கோ வாழ்வு என்ன பயனை தரும், என்ன பயன் இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்து என்ன செய்கிறது, எங்கள் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் கூட இல்லைன்னா என்றெல்லாம் அப்போ எழுதுறாரு. 55 நவம்பர் 55 இருக்குது. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார், மொத்த கடைசி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த சொன்னது வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்ததுன்னு அவர் சொல்ல, எல்லா கேரளாவும் சொல்ல, அந்த மலபார் மாவட்டம் மட்டும். ஏன்னா அது 2 அரசர்கள் ஆட்சியில் இருந்தது, கொச்சியும் திருவனந்தபுரம். இது மைசூர் அரசர் இருந்தார், ஹைதராபாத் நிசாம் இருந்தார், இது போக மீதி இடம் தான் இருந்தது. அதை தான் திராவிட நாடுன்னு அவர் சொன்னார். அது தெளிவாகவே மாநாட்டு தீர்மானத்தின் வழியாக சொல்லியிருந்தாங்க.